தற்போதைய அண்மை செய்தி. நெல்லையில் பாளையங்கோட்டை ஒன்றிய திமுக நிர்வாகி வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. திமுகவில் உட்கட்சி மோதல் காரணமாக நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் பாளையங்கோட்டை ஒன்றிய திமுக நிர்வாகி வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. திமுகவின் உட்கட்சி மோதல் காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. உட்கட்சி மோதலால் திமுகவில் மற்றொரு பிரிவை சேர்ந்த நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவின் உட்கட்சி பூசலால் நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உட்கட்சி மோதலால் திமுகவில் மற்றொரு பிரிவை சேர்ந்த நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவில் உட்கட்சி மோதல் நிலவுகிறது. இந்நிலையில் நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. நெல்லையில் பாளையங்கோட்டை ஒன்றிய திமுக நிர்வாகி வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நெல்லையில் இருந்து செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இணைகிறார். செல்வராஜ், திமுகவின் உட்கட்சி மோதலால் நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? நிச்சயமா மோனிகா, நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அருகே உள்ள முன்னேற்பழம் அருகே உள்ள கீழ முன்னேற்பழம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வ சங்கர். இவர் பாளையங்கோட்டை தெற்கு ஒன்றிய திமுக பொருளாளராக இருந்து வருகிறார். நேற்று இரவு அவர் வழக்கம் போல் குடும்பத்தினருடன் தங்களுடைய சாப்பிட்டுவிட்டு தங்களுடைய நங்கை வீட்டிற்கு பாளையங்கோட்டில் உள்ள இட்டடி பகுதிக்கு சென்று விட்டார். இந்த நிலையில் அதிகாலையில் நேரடியாக வந்த ஒரு மோட்டார் சைக்கிளில் 4 பேர் வந்து அவர் வீட்டை நோட்டம் போட்டு அதன் பிறகு அவர் வீட்டில் இருந்தவர்கள் வீட்டின் மீது பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 2 பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசிவிட்டு அவர்கள் சென்றுள்ளார்கள். இந்த காட்சி என்பது தற்போது பிரத்யேகமாக வெளியாகியுள்ளது. அங்குள்ள சிசிடிவி காட்சியில் பதிவான காட்சிகள் அனைத்துமே முன்னேற்பழம் போலீசார் அங்கு பொதுமக்கள் யாருக்கும் வெளியே இந்த காட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக நேற்று இரவே இந்த சிசிடிவி காட்சிகள் அனைத்துமே பறிமுதல் செய்து காவல் நிலையத்துக்கு சென்று விட்டார்கள். இந்த நிலையில் இந்த காட்சி தற்போது வெளியாகியுள்ளதால் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. இதன் பேரில் முன்னேற்பழம் காவல் நிலையத்தில் உள்ள ஆய்வாளர் சுரேஷ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அந்த பகுதியில் உள்ள அந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு முதல் கட்டமாக விசாரணை என்பது துவங்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையில் செல்வ சங்கருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளுக்கும் இடையேயான உட்கட்சி பூசல் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததாகவும் முதற்கட்ட விசாரணை என்பது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தற்போது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலவி கொண்டிருக்கிறது. மேலும் செல்வ சங்கரிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட போது அவருக்கும் வேறு யாருக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் அவர்கள் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலையாக இருக்கிறது. செல்வசேகரின் உறவினர்களும் அவர் வீட்டுக்கு முன்பாக குவிந்துள்ளார்கள். உடனடியாக இது போன்ற தங்களுடைய அதிகாலையில் 4 பேர் கொண்ட மர்ம வாலிபர்கள் வீட்டிற்கு முன்பாக பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய நபர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். உட்கட்சி மோதலால் திமுகவிற்கும் மற்றொரு பிரிவில் சேர்ந்த நபர்களும் பெட்ரோல் வெடிகுண்டு வீசியதன் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலவி கொண்டிருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. செல்வராஜ், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.